ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் நம்ம சிவப்பன் என்ன பண்றான், இங்கே இருந்து வேகமா மறைஞ்சு வந்து நம்ம கோகானை அடிக்கிறாங்க. நம்ம கோகானை போட்டு சரமாரியா அடிச்சு உரிக்கிறான். நம்ம கோகானால ஒண்ணுமே பண்ண முடியலங்க, பயங்கரமா அடி வாங்கிக்கிட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கிளின் என்ன பண்றான், கோகான்னு சொல்லி மறுபடியும் இவனை காப்பாத்துறதுக்கு வர உடனே நம்ம மாட்டுக்கொம்பன் இங்கே இருந்து வந்து நம்ம கிளினோட தலையை அப்படியே நசுக்கி அவன் முட்டியால ஒரு அடி அடிக்கிறாங்க. இப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் இவன் விடாம என்ன பண்றான், நம்ம கோகானோட வயிற்றுல சரமாரியா எட்டி உதன்னு உதைச்சு அவன் இங்கே இருந்து தள்ளிக்கிட்டே இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கிர்லினோட மாட்டுக்கொம்பன் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பாத்தீங்களா, நம்ம கிர்லின் இங்கே இருந்து சரமாரியா அந்த மாட்டுக்கொம்பனை போட்டு அடிக்கிறான். ஆனா எவ்வளவு அடிச்சாலும் ஒரு அடி கூட அவன் மேல படல, எல்லாம் காத்திலேயே போயிட்டு இருக்க. எல்லா அடிகளையும் டாச் பண்ணிக்கிட்டு இப்ப இவன் என்ன பண்றான், திருப்பிக்கிட்டு நம்ம கிர்லின் அடிக்க நம்ம கிர்லின் பயங்கரமா அடிபடுறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகானு பயங்கரமா அடிபட்டு எப்படியோ கொத்துயிரும் குலையுருமா எழுந்திருக்கிறான். அப்படி எழுந்திருக்க உடனே நம்ம கட்ட பையன் என்ன பண்றான், அவனோட தலையை அப்படியே பிடிச்சுக்கிட்டு இப்பயே உன் கதையை நான் முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவனோட லேசர் பவர் மொத்தத்தையும் கொண்டுகிட்டு வந்து இங்கே இருந்து நம்ம கோகானை அடிக்க வர உடனே நம்ம கிர்லின் கோகான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே இருந்து குறுக்க வந்து பாயிறாங்க. ஆமாங்க, இந்த மொத்த லேசர் அடியும் நம்ம கிர்லின் மேல விழ நம்ம கிர்லின் வழியில துடிக்க இந்த பக்கம் கோகானு கிர்லினே அப்படின்னு சொல்லி